எங்களிடம் இத்தனை மாத இதழ்களும் இத்தனை புத்தகங்களும் இருக்கின்றன. எக்கியத்தின் அவ்யக்த வாணிகளும் உள்ளன, சாக்கார முரளியும் உள்ளது. பழைய சாக்கார முரளிகளை படிப்பதில் ஒரு அற்புதமான ரசம் இருக்கின்றது. ஏனெனில் நாம் அவற்றில் நன்கு நனையும் வரை படித்திருக்கின்றோம். அதனால் அவற்றை படிக்கும்போது மிகுந்த ஆனந்தம் கிடைக்கின்றது. நேரத்தை இதற்காக ஒதுக்கிவிட்டால் எங்களோட நிலை சரியாக இல்லை, இவர்கள் சரியாக இல்லை, அவர்கள் சரியாக இல்லை, இந்த கணக்கு கட்டுப்பாடுகள் மிக அதிகம், ஏன் இப்படி துக்கம் வருகிறது, இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள், இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வராது. இந்த எல்லா பட்டன்களிலிருந்தும் ஆன்மா விடுபட வேண்டும் என்றால் புதிய தன்மையை கொண்டு வர வேண்டும். ஞானத்தில் புதிய தன்மை, யோகத்தில் புதிய தன்மை, சேவைகளிலும் புதிய தன்மை. நாம் சேவை செய்கிற விதத்தில் புதிய தன்மையை கொண்டு வர வேண்டும். நாம் முரளியை கேட்கின்ற விதம், சொல்லக்கூடிய விதம், எழுதும் விதம், இதையெல்லாம் புதிய தன்மையோடு செய்ய வேண்டும். புதிய தன்மை இல்லையானால் முன்னேற்றம் கிடையாது.